இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ் இறக்கிற குர்ஆன் பள்ளி வாயில்களிலே புறக்கணிக்கப்பட்டு ஒரு மனுஷன் எழுதின புத்தகங்கள் இடம் பிடித்து இருந்துச்சு. ஒரு காலத்தில் மௌலித் என்ற கித்தாபில், இன்னமும் சில பள்ளிகளில் ஒரு மனுஷன் எழுதின கித்தாபு புத்தகம், மௌலுது கித்தாப் என்று சொல்லக்கூடிய பாட்டு புத்தகம் எத்தனையோ பள்ளிகளில் இடம் பிடிச்சு இன்றைக்கும் ஓதப்படுகிறது. பள்ளிவாசலே புனிதமானது. பள்ளிவாசலுக்குள்ள மேலே வெள்ளையான துணி கட்டி புனிதமாக்கி கீழே மேசை போட்டு அதுக்கு சங்கையான விரிப்புகள் எல்லாம் விரித்து எழுதி மனுஷன் எழுதின பாட்டு புத்தகம் ஒரு பள்ளியில் படிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பள்ளியில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதம் ஒரு மூலையில் ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கிறது. ஓமா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு யாரும் சொல்லலை, இது அல்லாஹ்கிட்ட வந்தேன்னு சொல்லலை. இவங்களோட செயல்பாடு இயல்பாகவே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓரங்கட்டி அல்லாஹ்கிட்ட வந்த புத்தகம் மாதிரி இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் அதை பின்பற்றி அதுக்காக வேண்டி பாடுபட்டு உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பள்ளிவாசல்களில் சில மனுஷனார் எழுதின தமிழில், அரபியில், உருதில் எழுதின மார்க்க புத்தகம் என்று பேரளவில் செய்யக்கூடிய பல பொய்களையும் பல இட்டுக்கட்டப்பட்ட கருத்துக்களையும் கொண்ட சில புத்தகங்கள் பள்ளிவாசலிலே வைத்து வாசிக்கப்படுகிறது. அதே நேரம் அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிப்போம். அல்லாஹ்வுடைய வேதத்தை அதில் ஊருக்கு மக்களுக்கு வாசித்து காட்டுவோம்னு சொன்னால் இந்த எந்த புத்தகத்தை யார் வாசிக்கிறாங்களோ அவங்க அடிக்க வராங்க. அல்லாஹ்வுடைய வேதம் எல்லாம் முடங்காது, அதில் அப்படி ஓரத்தில் வைங்க, இதைத்தான் நாங்கள் வாசிப்போம் இன்றைக்கு அடிக்க வராங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனுக்கு சமனாக அதை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ப்ரோமோட் பண்ணி அதை வெற்றி கண்டுட்டாங்க. இவங்களை போல ஆக்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அவர்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இது அல்லாஹ்கிட்ட வந்தேன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு கேடுதான், இவங்களுக்கு நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது எவனுமே அப்படி அல்லாஹ்கிட்ட வந்தேன்னு சொல்றது இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு சமனான ஒரு போட்டி நிலையை உருவாக்கி அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை ஓரங்கட்டினா அதுக்கு சமனா அந்த இடத்துக்கு யார புத்தகம் வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய புத்தகம் மாதிரி தான் ஒரு பிரமிப்பூட்டலை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறன்றதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உலகத்தில் யாருமே நரகத்துக்கு வைலன்கள் நரகத்துக்கு போகணுமெண்டா நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு சமனா ஒரு புத்தகத்தை எழுதுங்க, அதை எழுதிட்டு மக்களுக்கு மத்தியில் அதை போடுங்க. உங்களோட வாயாட சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்களோட நடைமுறை என்ன செய்யுமெண்டா அதை சமூகத்துக்கு மத்தியில் எடுத்து அல்லாஹ்வுடைய வேதம் ஓரங்கட்டப்படும் என்ற விஷயத்தை பார்க்கிறோம்.